வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மாமி சொல்லி கொடுத்த மாங்காய் ஊறுகாய். இந்த மெத்தட் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக மாங்காய் ஊறுகாய் போடணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரும். கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பிட்டு நல்லா தொடச்சி ட்ரை ஆகட்டும். அதில் பாதி மாங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி பாதியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ரெடியாக வச்சுட்டு அதில் மாங்காய் அனைத்தையுமே பாதி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண மாங்காவை சேர்த்துருங்க. அடுப்பத்தை வச்சு வானலில் வச்சுட்டு தனியா 1/2 ஸ்பூன், மிளகு 5, சீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதையும் இந்த ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கல் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சுவை கொடுக்கும். நல்ல ஒரு தித்திப்பு தெரியாது, ஆனால் சுவையை நல்லா அருமையாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய்க்கு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பேலன்ஸ் கொடுக்கும் காரத்தை. இது அப்படியே தண்ணி விடாமல் எண்ணெய் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதும் அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சிடுங்க. எதுவுமே நீங்கள் தாளித்தம் செய்ய வேண்டாம். விருப்பப்பட்ட கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்தம் செய்து கொள்ளலாம். அடுத்து நான் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அரைக்கிறதுக்கு எடுத்த மாங்காய் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்றி வானிலையில் வச்சுட்டு 1/2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய். ஊறுகாய்னாவே எண்ணெய் தான் முக்கியம். அதுவும் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெயை அதில் சேர்த்துருங்க. பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயத்தை சேர்த்துருங்க. கட் பண்ண கிளிமுக்கு மாங்காவை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் சேர்த்துருங்க. கைப்படாமல் இந்த ஒர்க் பண்ணணும். நீங்கள் எதுலேயுமே மாங்காயில் அந்த விழுதில் கைவே போடக்கூடாது. மரக்கரண்டி ரொம்ப நல்லது. இதை அப்படியே வடைச்சட்டியில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுக்கணும். பச்சை வடை போக எண்ணெய் மிதக்கணும். பாருங்கள், அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி மாங்காவை நல்லா கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் நீங்கள் கலந்து கொடுக்கணும். இந்த முறை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். எனக்கு அந்த மாமி எதிர்த்து வீட்டு மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி, மாங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த மெத்தடில் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் ஊறுகாய்லாம் இந்த மாதிரி தான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்செடுத்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுறேன். ஊறுகாய் நல்லா ஆற விட்டு கண்ணாடி பவுலில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஊறுகாவை மூடக்கூடாது. அது ஜல்லடை மாதிரி இருக்கிற பிளேட்டில் மூடலாம், இல்லை வெள்ளை துணி வச்சு கட்டுவாங்க அந்த காலத்துலலாம். உப்பு ஊறுகாய்க்கு கொஞ்சம் கூடுதலாக போடுறதுனால தவறில்லை. அதுக்கு நான் அதிகமாக சேர்க்க வேண்டாம். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. செக்கெண்ணெய் இருந்தால் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் ஊறுகாய் ரெடியாக எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆற விட்டு நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இதை விட சிறப்பான ஒரு பதிவை நாம் பார்க்கலாம். நன்றி.